வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசையும் உள்ள பயிற்சி 2.2ல் 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 9வது கணக்கு. முதல் 10 இயல் எண்கள் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது? முதல் 10 இயல் எண்களில் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. முதல் 10 இயல் எண்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். முதல் 10 இயல் எண்கள்னால் 1லிருந்து ஆரம்பிக்கிற 10 எண்கள் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? முதல் 10 எண்கள் எழுதியாச்சு. இதை நம்ம இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா, மீப்பெரும் பொது மடங்கு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அந்த சிறிய எண் கிடச்சிரும். இப்போ அதை நம்ம டேனா வகுத்தலில் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இந்த எல்லா நம்பருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எந்த நம்பரில் இருக்குன்னு பாருங்கள். 2 தான் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பரு. அதால் டிவைட் பண்ணுவோம். இப்போ டிவைட் பண்ணோம்னா 1 போகாது. அப்போ 1 அப்படியே இருக்கும். 2 2 2 3 அப்படியே இருக்கும். 4 2 4. ஓகே. 5 போகாது. 5 அப்படியே இருக்கும். 6 2 6. 7 அப்படியே இருக்கும். 8 4 2 8. அது 9 இருக்கும் அப்படியே. 10 2 10. ஓகேவா? இப்போ மறுதிருப்பி என்ன பண்ண போகிறோன்னா 2ஆல் நம்ம வகுக்க போகிறோம். அப்போ வகுத்தோம்னா 2ஆல் இது போட்டோம்னா 1 1 அப்படியே இருக்கும். 3 அப்படியே இருக்கும். இந்த 2 2 2 1 வந்துடும். இது 5 அப்படியே இருக்கும். இந்த 3 அப்படியே இருக்கும். 7 அப்படியே இருக்கும். இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா? 2 4. ஓகே. மீதி 9 அப்படியே இருக்கும். 5 அப்படியே இருக்கும். ஓகே. இப்போ மறுதிருப்பி இதை 2ஆல் இது பண்ண போகிறோம். இப்போ 2 இந்த 1 எல்லாமே அப்படியே இருக்கும். 2ஆல் வகுப்படக்கூடிய எண்ணு ஒன்றையும் வகுப்படுவதில்லை. ஓகேவா? அப்போ 1 அப்படியே இருக்கும். 1 இந்த 1 அப்படியே இருக்கும். 3 அடுத்து 1 5 3 7 2க்கு 1 வந்துடும். 2 2. அப்போ 9 5. அப்போ இப்போ 3ஆம் நம்பரில் நம்ம போட போகிறோம். 3ஆல். அப்போ 3ஆல் எதெல்லாம் வகுப்படுன்னு பார்க்கணும். 1 1 அப்படியே இருக்கும். 1 3 3 1 5 அப்படியே இருக்கும். 3 வகுப்படும். 1 3 3. சரி. 1 3 3 1 7 அப்படியே இருக்கும். இந்த 1 அப்படியே இருக்கும். இந்த 9 3 9 வரும். இந்த 5 அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ மறுதிருப்பி 3ஆல் வகுக்கும்போது இந்த 3 ஒன்றையும் தான் வகுப்படும். மற்ற எல்லா நம்பருமே அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 1 1 1 5 1 7 1 இந்த 3க்கு 1 3 3. ஓகேவா? 1 3 3 இந்த 3 கொண்டே அப்போ 5. ஓகேவா? இப்போ இதை 5ஆல் வகுக்க போகிறோம். அடுத்து இதை 5ஆல் வகுத்தோம்னா 1 5 5 எல்லாம் 1 1 அப்படியே எல்லாமே இருக்கும். இந்த 5 1 ஆயிரும். இப்போ 1 இந்த 7 அப்படியே இருக்கும். 7 அப்படியே இருக்கும். இந்த 1எல்லாம் அப்படியே போட்டுற வேண்டியதான். இந்த 5 அப்படியே இருக்கும். 5 1 5 5. ஓகேவா? இப்போ 7ஆல் ஃபேக்டர் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் 1 வந்துடும். எல்லாத்துலேயும் 1 வந்துடும். கடைசியில் 1 வர வரையும் நம்ம போட்டு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2 2 2 3 3 5 7 இதெல்லாம் மல்டிபிள் எழுதுவோம். எல்சிஎம் ஈக்குவல் டு 2 × 2 × 2. இதை அப்படியே எடுத்து எழுதுவோம். 2 × 2 × 2 இன்ட்டு 3 × 3 இன்ட்டு 5 × 7. ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு இது 2 மல்டிபிள் பண்ணோம்னா 2520. ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 2520. அந்த சிறிய எண். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.